ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொள்ளு லட்டு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் லட்டு ரெசிபி ஹெல்த்தியான முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தனியாக நம்ம கொள்ளு மட்டும் போட்டு பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆயிரும். இந்த மாதிரி நட்ஸு எல்லாமே சேர்த்து பண்ணும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்து எடுத்துகிட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணு இது கூடயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் வேர்க்கடலையும் இது கூடயே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10-12 முந்திரி, 10 பாதாம், ஒரு 5-6 வால்நட்டு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி இது கூடயே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மற்ற நட்ஸ் எல்லாமே நல்ல சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். கேஸை சிம்மில் வச்சுட்டே அடி பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நட்ஸ் எல்லாம் சூடு ஏற வரைக்கும் வறுபட்டால் போதும். இதில் சேர்ந்துருக்க ஐட்டங்கள் எல்லாமே ஹெல்த்துக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. இப்போது நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் ராகி, 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 5 ஏலக்காய், ஆளி விதை 2 ஸ்பூன் இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கிறோம். இதில் கொள்ளு வறுபடுறதுக்கு லேட் ஆகும். எள்ளு நல்லா பொட்டி திரைக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம முதலையே கொள்ளு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு. நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம். அந்த எள்ளும் பொட்டி திரைக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுபட்டுருச்சு. இப்போ கொள்ளோட மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம 1க்கு 2 தடக்கையாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டைம்ஸாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தான். அப்போந்தான் எல்லா நட்ஸுமே நல்ல மாவாக அரைச்சி எடுக்க முடியும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 200 கிராம் நாட்டு சர்க்கரையும் 2வது தடக்க நம்ம அரைச்ச நட்ஸு கூட போட்டு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மாவாக திரித்து எடுத்துக்கோங்க. இதில் 10 ரூபா பாக்கெட் நெய் பாக்கெட்டில் 2 ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்த மாவோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை 2வது தடக்க தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி, ஸ்வீட்னஸ் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2வது பாக்கெட்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன். 2 பாக்கெட் 10 ருபீஸ் நெய்யும் ஆட் பண்ணி நல்ல மாவில் நெய் படுறது மாதிரியும் அந்த இனிப்பும் எல்லா மாவுலேயும் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா விரவி எடுத்துக்கலாம். விரவி எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். ஏன்னா நம்ம ஆயில் கண்டென்ட் வர மாதிரி வேர்க்கடலை, அக்ரூட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஆயில் கண்டென்ட் இருக்கும். நம்ம 2 பாக்கெட் நெய்யும் ஊற்றியிருக்கோம். இப்போ சூப்பராக நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு, வெயிட் லாஸ்க்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு லட்டு நட்ஸு எல்லாம் சேர்த்து எப்படி லட்டு ஹெல்த்தியான முறையில் நம்ம ரெடி பண்ணலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீக்கெண்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக நம்ம கொள்ளு மட்டும் போட்டு நம்ம லட்டு பிடிக்கும்போது உடம்புக்கு ஹீட்டான உடம்புக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி நட்ஸு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, நட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்காது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லட்டோட மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு இது சூப்பராக நம்ம கொடுத்து விடுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் லட்டு நம்ம எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care.